வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை. அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உறுதி. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 5699 கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நீட்டிப்பு. மாதம் 25,000 ஊதியத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் வரை செயல்பட அனுமதி அளித்தது கல்லூரி கல்வித்துறை. குறிப்பிட்ட சில தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கு இனி இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும். விரைவில் அரசாணை வெளியிடப்பட உள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் தகவல். பட்ஜெட் மீதான விவாதத்தில் அவையில் இல்லாத உறுப்பினர்களை ராகுல் குறிப்பிட்டு பேசியதற்கு எதிர்ப்பு. அவையில் இல்லாதவர்களை எப்படி குறிப்பிடுவது என சபாநாயகரிடம் ராகுல் திருப்பி கேட்டதால் மக்களவையில் அமளி. एक चीज मांग रहा है, लीगल गारंटीड एमएसपी. हमें लगता था कि ये कोई बड़ा काम नहीं है सर. பாஜக எம்பிக்கள் போலி இந்துக்கள் என ராகுல் காந்தி விமர்சனம். எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் பாஜகவினர் முழக்கம். நடிகர் தனுஷ் நடிக்கும் புதிய படங்களின் பணிகளை துவங்கும் முன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திடம் ஆலோசிக்க வேண்டும் என கட்டுப்பாடு. ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு புதிய படங்களின் படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 40,000 பேருக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. மீதமுள்ள பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் ஆணைகள் வழங்கப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை தகவல். திருப்பூரில் 20ஆம் தேதி ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து திருட முயன்ற வழக்கில் பாஜக மாவட்ட பிரச்சார அணி செயலாளர் முருகானந்தம் கைது. கட்சியிலிருந்து 23ஆம் தேதியே நீக்கப்பட்டதாக கட்சி தரப்பில் விளக்கம். கல்யாண ராணி சத்யாவின் திருமண மோசடிக்கு உடந்தையாக இருந்த தோழி தமிழ்ச்செல்வியின் முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. விசாரிக்காமல் போட்டோவை பார்த்து எப்படி சம்மதம் சொன்னீர்கள் என சத்யாவின் 43வது கணவர் மகேஷ் அரவிந்துக்கு நீதிபதி கேள்வி. புதுச்சேரியில் திமுக எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்த பாஜக எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தியதாக தகவல். தமிழ்நாட்டில் பல இடங்களில் பழிவாங்கும் நோக்கத்திலேயே கொலைகள் நடப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதில். அரசு பொறுப்பேற்க முடியாது என்றும் விளக்கம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. என ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோதம் காரணமாகத்தான். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 7 மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிக்கை. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 3 பேர் உண்ணாவிரதம். மாணவ செல்வங்களினுடைய மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு. அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. நீண்ட நாள் கோரிக்கையாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் பின்னலும் அந்த டோல்கேட்டில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது என்று முடிவு செய்திருக்கிறார். அந்த 2020 போல இப்போதும் அது அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவேறியிருக்கிறது. பாம்பன், கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 42 மீனவர்களுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. நாளை வரை சிறையில் அடைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. 118 அடியை எட்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம்.
அணையில் நீர் திறப்பு 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டிக்கு முன்னேறிய இந்தியாவின் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் இணை தகுதிச் சுற்று போட்டியில் 580 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் நூலிடையில் பதக்கத்தை தவறவிட்ட இந்தியா. ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அர்ஜுன் 4வது இடம் பிடித்தார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் போலி இந்துக்கள் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் அமளி ஏற்பட்டது. மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். பாஜக அரசின் வரி தீவிரவாதத்தால் வணிகர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி ராகுல் சிறு குறு தொழில் செய்வோருக்கு நள்ளிரவில் வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி துறையில் இருந்து அழைப்பு வருவதாக கூறினார். மகாபாரதத்தில் அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கியது போல தற்போது இந்திய மக்களின் நிலை உள்ளது என்றும், சக்கர வியூகத்திற்குள் துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன் இருந்தது போல் இங்கு மோடி, அமித்ஷா உள்ளதாக குறிப்பிட்டார். பாஜக அமைத்துள்ள அச்சமெனும் சக்கர வியூகத்தை இந்தியா கூட்டணி தகர்த்து எறியும் என்றும் ராகுல் பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் முழக்கமிட்டனர். स्पीकर सर, जो मिडिल क्लास है सर, वो प्रधानमंत्री को अच्छी बात बोलो। தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி 10 ஆண்டுகளில் 70 முறை போட்டித் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாகவும் அது பற்றி பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை கூட இல்லை என்றும் கூறினார். நீண்ட கால முதலீட்டு லாபங்களுக்கான வரியை உயர்த்தி இருப்பது நடுத்தர மக்களின் நெஞ்சில் குத்தும் செயல் என்றும், சொத்துக்களை விற்கும்போது கூடுதல் வரி விதிப்பது நடுத்தர மக்களின் முதுகில் குத்துவது போன்றது என்றும் அவர் தெரிவித்தார். கல்யாண ராணி சத்யாவுக்கு உடந்தையாக இருந்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் தமிழ்ச்செல்வி என்பவரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த மகேஷ் அரவிந்த் என்பவரை ஏமாற்றி திருமணம் செய்ததாக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யா என்பவரை காவல்துறை கைது செய்தது. விசாரணையில் சத்யா மாடு மேய்ப்பவர் தொடங்கி தொழிலதிபர் வரை 53 பேரை திருமணம் செய்து பணம், நகைகளை திருடி ஏமாற்றியது தெரிய வந்தது. இந்த திருமண மோசடிகளில் உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் தமிழ்ச்செல்வி என்பவர் தலைமறைவானார். இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி தமிழ்ச்செல்வி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது பாதிக்கப்பட்ட 43வது கணவர் மகேஷ் தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் தமிழ்ச்செல்விக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றார். மேலும் சத்யா ஏமாற்றியது தெரிந்ததால் தனது தாத்தா மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, போட்டோவை பார்த்தவுடன் ஓகே சொல்லிட்டீங்களா, திருமணம் செய்யும் முன் விசாரிக்கவில்லையா என பாதிக்கப்பட்டவருக்கு கேள்வி எழுப்பினார். இதையடுத்து காவல்துறை தரப்பில் தமிழ்ச்செல்வியை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி திருமண மோசடி வழக்கில் தொடர்புடைய தமிழ்ச்செல்வியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.